السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم: وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ. صدق الله مولانا. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, சிறப்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மாபெரும் ஃபضல் அவனுடைய விசேஷ அடியார்களில் நம்மை ஆக்கி வைத்துள்ளான். உலகில் உண்டான எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். ஆனால் அவனை வணங்குவதற்காக, அவனை ஏற்றுக்கொள்வதற்காக, அவனுக்கு கீழ்ப்பணிந்து நடப்பதற்காக, அவனுடைய தீனை கற்றுக்கொள்வதற்காக, மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்காக நம்மை தேர்ந்தெடுத்துள்ளான். இதற்கெல்லாம் நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி கூடுதலாக ஆகும்போது இன்னும் அதிகமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய ஃபضல் நம்மீது சொரிந்து கொண்டிருக்கும், கொட்டிக் கொண்டிருக்கும். நமக்கு தெரிந்த விஷயங்கள் அது நம்முடனே இருக்குமையானால், உலகில் யாருக்கெல்லாம் எது தெரியுமோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர்கள் தங்களுக்குள்ளாலேயே வைத்துக் கொண்டால் வேறு யாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் நிலைமை என்னவாகும் என்பதை கொஞ்சம்
சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லவர்கள் வாழ்கின்ற இந்த நல்ல காலம் அவர்கள் மரணம் அடையும் வரை இருந்துவிட்டு அவர்களெல்லாம் மரணம் அடைந்த பின்பு உலகிலே நல்லவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். மனிதர்களாக வாழ்கிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த தப்லீர், இந்த தாலீம், இந்த பயான். இதன் காரணமாக உலகிலே நல்ல விஷயங்கள் பரப்பப்படுகின்றன. ஒரு நபர் 2 நபராக ஆகிறார், 2 நபர் 20 நபராக ஆகிறார், 20 நபர் 200, 2000, 2 லட்சம், இப்படியாக கோடிக்கணக்கில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்களுடைய தோற்றத்தில் இருப்பார்கள், ஆனால் மிருகங்களாகத்தான் வாழ்வார்கள். மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய அந்த இஸ்லாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குர்ஆன், நமக்கு ஹாத்தமுன் நபியினாக அனுப்பப்பட்டிருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் நம்மால் உலகம் பூராவும் பரப்பப்பட வேண்டும். அந்த பரப்பப்படுதல் எல்லா முஸ்லிம்களின் மீதும் கடமை. ஃபர்ல் ஐன் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சொல்லுவான், குன்தும் கைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் சிறந்த சமுதாயம், நீங்கள் சிறந்த மக்கள். உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக, மனிதர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, மனிதர்களை மனிதர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக, மனிதர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வெளியாக்கப்பட்ட சிறந்த உம்மத் நீங்கள் என்று சொல்கின்றார். அல்லாஹ் எத்தனையோ உம்மத்துகளை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு நம்முடைய நபிக்கு முந்தி வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எத்தனை உம்மத். ஆனால் அந்த உம்மத்தை எல்லாம் இந்த சிறப்பிற்குரிய உம்மத் என்று படைத்த அல்லாஹ்வால் குறிப்பிடப்படவில்லை, புகழப்படவில்லை. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சாதாரணமான மனிதர்களா நம்மை பார்த்து சிறந்த சமுதாயம் என்று சொல்கின்றார்கள். மனிதர்களை படைத்த அல்லாஹ் சொல்கிறான், நம்மை படைத்த அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, வேலைக்காரர் ஒருவர் கடையில் வேலை செய்கிறார். அவர் நல்ல வேலையால், திறமையான வேலையால் என்று அந்த கடையுடைய முதலாளி சொல்ல வேண்டும். அதற்குத்தான் பொருள் உண்டு. முதலாளியிடம் கேட்டால் அந்த உயர்ந்த சிறந்த அந்த குணநலன்களை அவர் சொல்லுவதில்லை, அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் மற்றவர்கள் சொல்கிறார்கள், நல்ல வேலைக்காரர் அவர், சிறந்த வேலைக்காரர் அவர். இதற்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து இரவு வரை யாருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறானோ அந்த முதலாளி அவனுக்கு சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறார். நாணயமானவன் என்று உன்னை நான் சொல்ல முடியாது, நியாயமானவன் என்று உன்னை நான் சொல்ல முடியாது, சுறுசுறுப்பானவன் என்று உன்னை நான் சொல்ல முடியாது, திறமையானவன் என்று உன்னை நான் சொல்ல முடியாது. ஆனால் மற்றவர்கள்
நல்ல வேலைக்காரர் என்று சொன்னால் அதற்கு அர்த்தமே இல்லை. முதலாளியும் சொல்லி மற்றவர்களும் சொன்னால் அதற்கு ஒரு பவர் இருக்கிறது, ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அன்பானவர்களே, சில நேரங்களில் முதலாளிகள் கூட ஏமாந்து போய்விடுவார்கள். காரணம், அவர்கள் வெளித்தோற்றத்தை தான் பார்ப்பார்கள். வெளிப்படையான செயல்களை வைத்து சான்றிதழ் கொடுத்து விடுவார்கள். அந்த அந்தரங்கம் அவர்களுக்கு தெரியாது. எத்தனையோ ஏமாற்றுக்கார வேலைக்காரர்கள் அந்த கடையில் இருந்து முதலாளிக்கு தெரியாமல் எவ்வளவோ பண்டங்களை எடுத்து சென்றாலும் முதலாளியுடைய மனதிலே பெரும் மதிப்பும் அந்தஸ்தும் பெற்ற வேலைக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் கூட. ஏன்? இது மனிதனுடைய இயல்பு. ஏதோ அவனுக்கு தெரிந்த முறையில் தீர்ப்பு செய்வான். ஆனால் நம்மை பார்த்து, ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினர்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் கைர உம்மத் என்று சொல்லியிருக்கிறான் என்றால் இதைவிட பெரிய பாக்கியம் அந்த கைர உம்மத்திற்கு தகுதியானவர்களாக நாம் ஆக வேண்டும் என்ற அந்த துடிப்பு நமக்கு வேண்டாமா? நாம் அதற்காக முயற்சி செய்கின்றோமா? நாம் அடிமைகள். நம்முடைய எஜமானன் அல்லாஹ், நம்முடைய ரப்பு சொல்கிறான். நம்முடைய மாலிக், நம்முடைய காலிக் நம்மை பார்த்து சொல்கின்றான். அவனை பொறுத்தவரையில் நாமெல்லாம் தூசுக்கு சமம். அந்த அல்லாஹ் சொல்கிறான் கைர உம்மத் என்று. இந்த கைர உம்மத் என்று ஏன் சொல்கிறான்? எதற்காக சொல்கிறான்? வெறுமனே நீங்கள் நபியுடைய உம்மத்தாக இருக்கின்றீர்கள் என்பதற்காகவா? நபி ஹாத்தமுன் நபியின் அனுப்பிய நான் அவரை ஈமான் கொண்டீர்கள் என்பதற்காகவா? இல்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கைர உம்மத்துடைய அந்த பட்டியலில் நாம் வர வேண்டும் என்றால் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை நீங்கள் ஏவுகின்றீர்கள், கெட்டதை நீங்கள் தடுக்கின்றீர்கள். இதுதான் அடிப்படை விஷயம். இந்த இரண்டும் இருப்பதின் காரணமாக நீங்கள் கைர உம்மத். இதைவிட ஒரு அடிப்படை இருக்கிறது, ஈமான். அந்த ஈமான் தூமினூன பில்லாஹ், அல்லாஹ் மூன்றாவதாக சொல்கிறார். இந்த தூமினூன பில்லாஹ் இல்லை என்றால் நம்முடைய எந்த நல்ல செயலுக்கும் அங்கீகாரம் இல்லை அல்லாஹ்விடத்தில். அந்த தூமினூன பில்லாஹ் இல்லை என்றால் நம்முடைய எந்த கெட்ட செயலை தடுப்பதற்கும் அங்கீகாரம் இல்லை. உலக ரீதியில் புகழோடு பாராட்டோடு அவர்கள் நல்ல மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், சொல்லுவார்கள். ஆனால் செத்து மறிந்த பின்பு அல்லாஹ்விடத்தில் எந்த பயனையும் பெற முடியாது. ஆகவே ஈமான் என்பது இந்த தபுலீகுக்கு மட்டுமல்ல, தொழுகைக்கும் ஷர்த், ஜகாத்திற்கும் ஷர்த், ஹஜ்ஜுக்கும் ஷர்த். எந்த இபாதத் அல்லாஹ்விடம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றாலும் அதற்கு ஈமான் பில்லாஹ் தேவை. ஏன்? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அதன் காரணமாக ஆகவே அடிப்படையிலும் அடிப்படையாக ஈமான். மூன்றாவது பட்டியலில் அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்ட இந்த ஆயத்திலே தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் என்று சொல்கிறான் என்றால் இதன் காரணமாகத்தான் இந்த சிறந்த சமுதாயம், சிறந்த உம்மத் என்ற அந்த சர்டிபிகேட், அந்த சான்றிதழ் அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான். சாதாரணமானவர்கள், படித்தவர்கள், ஆலிம்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், பதவியில் இருப்பவர்கள், சாதாரணமான அந்தஸ்தில் இருப்பவர்கள், யாராக இருந்தாலும் சரி, எல்லோரின் மீதும் தப்லீக் செய்வது கட்டாய கடமை. அலா கத்ரி இஸ்திதாஅத்திஹி, அலா கத்ரி இல்மிஹி. யார் யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, யார் யாருக்கு எந்த அளவிற்கு
இல்முத்தீன் மார்க்க விஷயங்களை தெரிந்திருக்கிறார்களோ அந்த அளவில். இந்த ஆயத் அதுதான் சொல்கிறது. தொழுது கொண்டிருக்கிறார் ஒரு முஸ்லிம், அவர் தொழுகையை பற்றி அடுத்த முஸ்லிமுக்கு சொல்ல வேண்டும். ஹஜ் செய்திருக்கிறார், அவர் இன்னொரு பணக்காரருக்கு ஹஜ்ஜை பற்றி அவர் எடுத்துரைக்க வேண்டும். ஆகவே இந்த தப்லீகுடைய வேலை அது கடமை ஆலிம்களுக்குத்தான் என்ற நிலை அல்ல, ஒவ்வொரு தனி முஸ்லிமின் மீதும் அது ஃபர்ல் ஐனாக இருக்கிறது. யார் யாருக்கு என்ன நல்ல விஷயங்கள் மார்க்கத்தின் பிரகாரம் தெரியுமோ அதை அவர்கள் வைத்துக் கொண்டு சென்றுவிடக் கூடாது, அவர்கள் அடுத்தவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, எல்லா மூமின்களையும் பார்த்து, ஆலிம்களாக இருக்கிற மூமின்கள், ஆலிம்கள் அல்லாமல் இருக்கிற மூமின்கள், ஏழையாக இருக்கிற மூமின்கள், பணக்காரராக இருக்கிற மூமின்கள், ஆட்சியில் இருக்கிற மூமின்கள், சாதாரணமான பிரஜைகளாக இருக்கிற மூமின்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். வாஹலீக்கும் நாரா. ஒரு தந்தை தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் நரகத்தில் இருந்து. இது எப்படி சாத்தியமாக? காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர் ஆலிமாக வேண்டுமா, பாகிலாக வேண்டுமா, மதரசாவில் 7 ஆண்டு காலம் கல்வி கற்க வேண்டுமா? இல்லை. நீ முஸ்லிம் என்ற காரணமாக, மூமின் என்ற காரணமாக உனக்கு எந்த அளவிற்கு தீன் தெரிகிறதோ அந்த தீனை உன்னுடன் நிறுத்திக் கொள்ளாத உன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் கொண்டு போய் சேர். அது உன்னுடைய கடமை. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு ஜமாத், ஒரு கூட்டம் தனியாக தீனுக்காகவே இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். நல்லதை கொண்டு அவர்கள் ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும், அவர்கள் தீனுக்காகவே இருக்க வேண்டும். ஜமாஅத்துன் ஹாஸத்துன். அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடாது, அவர்கள் விவசாயம் செய்யக்கூடாது, அவர்கள் தொழிலில் ஈடுபடக்கூடாது, அவர்களுடைய இரவும் பகலும் தீனுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். இதுதான் வல்தகும் மின்கும் உம்மத்தன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப். இந்த ஒரு கூட்டம், இதற்காகத்தான் மதரசாக்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. மதரசாக்களில் ஆளுங்கள் 7 ஆண்டு 8 ஆண்டு அதற்காகவே பயிற்சிகள் கொடுத்து, அவர்கள் நீங்கள் வேறு எந்த வேலையும் பார்க்காதீர்கள், விவசாயத்திற்கு செல்லாதீர்கள், வியாபாரத்திற்காக கடையை திறக்காதீர்கள், வேறு தொழிலாளர்கள் ஈடுபடாதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக இரவும் பகலும் இருங்கள், உங்களுடைய வேலையே அதுதான். இங்கு இயற்கையான ஒரு கேள்வி வரும், அப்படி என்றால் அவர்கள் சாப்பிட வேண்டாமா, அவர்களுக்கு குடும்பம் இல்லையா, அவர்கள் சம்பாதிக்க வேண்டாமா? அன்பானவர்களே, இங்கே உலமாக்கள் சொல்கிறார்கள், இப்படியாக இரவும் பகலும் தீனுக்காகவே யார் இருக்கின்றார்களோ அந்த கூட்டத்தை, அவர்களுடைய குடும்பத்தை, அவருடைய தேவையை காப்பாற்றுவது முழு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும் கடமை என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்று இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது, இருந்தாலும் கூட அது இருக்கிறது என்றும் சொல்ல முடியவில்லை, இல்லை என்றும் சொல்ல முடியவில்லை. காரணம் என்னவென்றால், இரண்டாவது முழு முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஒரு கடமை இருக்கிறது. அந்த கூட்டத்திற்குண்டான முழு பொறுப்பு நீங்கள் தான். அந்த கடமையை நிறைவேற்றாததன் காரணமாக ஏதோ கொஞ்ச நேரம் தீனுக்காக வேலைகள் செய்துவிட்டு இவர்கள் கொடுக்கின்ற இந்த பொருளாதாரம் குடும்பத்திற்கு போதாத என்று அவர்கள் தங்களுடைய சொந்த தயாரிப்பில் சொந்த சம்பாதிப்புக்கு ஈடுபட்டு விடுகிறார்கள் என்றால் என்பதால் பெரிய குறை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இருந்தாலும் கூட ஒரு சில உலமாக்களை
இதற்காகவே தபுலீகுக்காகவே அல்லாஹ் எந்த விதமான வியாபாரத்திலும் விவசாயத்திலும் தொழிலிலும் ஈடுபடாமல் தூங்கினாலும் தீனுடைய கவலை, பகலிலும் தீனுடைய கவலை, விழித்திருந்தாலும் தீனுடைய கவலை செய்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இதோ லேசமாக தெரிகிறது இந்த தீன் ஹயாத்தாக இருப்பதாக. இதுதான் அசல் காரணம். இந்த இரண்டாவது ஆயத் வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் என்ற இந்த ஆயத் சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த தாவத்து தப்லீக் இது நபிமார்கள் செய்த வேலை, உலமாக்கள் செய்த வேலை, சஹாபாக்கள் செய்த வேலை. அல்லாஹ் சொல்வான், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. சொல்லுங்கள் நபியே, இதுதான் என்னுடைய பாதை. என்னுடைய அருமை சஹாபாக்களே, நான் வியாபாரம் செய்வதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? என்னுடைய சொந்த வயலுக்கு போவதாக நான் பார்க்கின்றீர்களா? இல்லை. உங்களுக்கு முன்னால் இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, தாவத்துடைய வேலை அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின், குருட்டாம் பாக்கியமாக இல்ல, விஷயங்கள் தெரிந்து அல்லாஹ்வுடைய கைடின் பிரகாரம் நானும் வ மன் இத்தபஅனி, இந்த என்னுடைய வேலை யாரெல்லாம் பின்தொடர்வார்களோ அவர்களும் என்று நபி சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை. ஆனால் இதில் அவசியம் என்ன? நாம் சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், நான் தீன்தாரி அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய மனைவி மக்கள் சொல்கின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் எனக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு நிறைவான எண்ணத்துடன் நமக்கு தெரிந்த அந்த விஷயங்கள் பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லையே என்ற அந்த குறை அறவே இல்லாமல் இருக்கிறதே, இது பெரும் நஷ்டமாக இருக்கிறது. யார் யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தியின் பிரகாரம் அவர்கள் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறார்கள். لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا لا يهتدون. لعن الذين كفروا من بني إسرائيل. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், அடுத்து கானூ லா யதனாஹூன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவர்களின் சமுதாயத்தில் நடைபெறுகின்ற கெட்ட விஷயங்களை, பாவமான விஷயங்களை, மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நாம் ஒழுங்காக இருக்கிறோம், யார் தப்பு செய்தால் என்ன என்று. அதன் காரணமாக லுஐனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சாபத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சாபத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆகவே நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால், தப்பை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாக விடுவோம். அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்காது. ஆம், அவர் தான் தப்பு செய்து கொண்டிருக்கிறார், நாம் தொழுது வாங்கி கொண்டிருக்கிறோம், ஆனால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கு என்ன என்று. அதன் காரணமாக நாமும் அழிக்கப்படுவோம். சாதாரணமான ஒரு மனிதன் செய்கின்ற அந்த தப்பின் காரணமாக நல்ல மனிதர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் அந்த தப்பை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால், அதற்கு அவர்களால் முடிந்த முறையில் தப்லீக் செய்யாமல் இருந்தால், மன்றா மின்கும் முன்கரன் பல் யுகையிர் பியதிஹி வயில்லம் யஸ்ததி வபி லிசானிஹி வயில்லம் யஸ்ததி வபி கல்பிஹி என்று சொன்னார்களே. கரத்தால் தடுங்கள், நாவினால் தடுங்கள், கடைசி கட்டமாக மனதிலே ஒரு வருத்தத்தை உண்டாக்குங்கள். என்னுடைய கரத்தையும் பயன்படுத்த முடியவில்லையே, தடுத்து நிறுத்த முடியவில்லையே, நான் மொழிவதற்குண்டான வார்த்தையும் இல்லையே, மொழிந்தால் கூட எனக்கு பெரும் அபாயம் வரும் போல இருக்கிறது, இப்படி தப்பு செய்கின்றார்களே, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கின்றார்களே என்ற ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துங்கள். இதுதான் கடைசி கட்டம். இந்த நிலை கூட இல்லை என்றால் அந்த தனி ஒரு மனிதர் செய்கின்ற பாவத்தின் காரணமாக
அநியாயத்தின் காரணமாக நல்ல மனிதர்களாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களும் அழிக்கப்பட்டு விடுவார்கள். சாலையை செல்கிறோம், நாம் முறையாக வாகனத்தை ஓட்டி செல்கிறோம் சட்டத்திற்கு உட்பட்டு. ஆனால் ஒரே ஒரு நபர் வருகிறார், அவர் டிரைவிங் லைசன்ஸ் பெறாதவர், இதுவரையில் பயிற்சி பெறாதவர், சாலையின் சட்டங்களை தெரியாதவர். அந்த ஒரு நபர் அந்த ரோட்டிலே காரை ஓட்ட அனுமதித்தால் எத்தனை கார்கள் வருகிறதோ, எத்தனை வாகனங்கள் வருகிறதோ எல்லாம் அது நாசமாக ஆகிவிடும். நான் கரெக்டாகத்தான் ஓட்டி சென்றேன், என்னுடைய வாகனத்திற்கு என்ன ஏன் நாசம் ஏற்பட்டது, நான் ஏன் சற்றும் அடைந்தேன், என்னுடைய வாகனத்தில் இருப்பவர்கள் ஏன் சற்றும் அடைய வேண்டும் என்று எந்த அறிவுள்ள மனிதனும் கேட்க மாட்டான். காரணம், அங்கே அனுமதிக்கப்பட்டு விட்டான் ஓட்ட தெரியாத ஒருவன். அதே போன்று நாம் நல்லவர்களாக இருந்தாலும், தொழுகையாளியாக இருந்தாலும், நோன்பு நோற்பவர்களாக இருந்தாலும், ஜகாத்து கொடுப்பவர்களாக இருந்தாலும், இன்னபிற அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்குகின்ற முறையில் ஏளனம் செய்து கொண்டிருக்கும் போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு இறங்குகின்ற அந்த வேதனை, அவர்களுக்கு இறங்குகின்ற அந்த நஷ்டம் நமக்கும் தான். அன்பானவர்களே, தப்லீகை பற்றி, நமக்கு தெரிந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் எத்தனை ஆயத்தில் எடுத்து சொல்கிறான். வேறு எந்த விஷயங்களையும் சொல்லாமல் ஆயாத்துகளையே சொன்னால் கூட மணிக்கணக்கில் உங்களிடம் பேச வேண்டி வரும். எனது அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நம்முடைய ஊருக்கு பெரும் நேமத்தை கொடுத்திருக்கிறான், பெரும் ரஹமத்தை அளித்திருக்கிறான், பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தீனுடைய எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ எல்லாம் நம்முடைய ஊரை தேடி வந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ஊரை சூழ்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வேறு எந்த ஊருக்கும் கிடைக்காது. அன்பானவர்களே, 2 ஆயத்தை வாசித்தேன். ஒரு ஆயத் எல்லா முஸ்லிம்களின் மீதும் தப்லீக் கடமை, இன்னொரு ஆயத் குறிப்பாக ஒரு கூட்டத்தின் மீது அவர்கள் இரவும் பகலும் தீனுக்காகவே இருக்க வேண்டிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட வல்தக்கும் மீன்கும் உம்மத்தை யதுஊனல் கைர் அல்லாஹ் நம்முடைய மதரசாவை ஆக்கியிருக்கிறார். ஆலிம்களை அனுப்பி கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேருதவியினால் 150வது ஆண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாடப் போகிறோம். சுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துக்கு சுக்ர் செய்து. அடுத்து இப்போது நம்முடைய ஊரிலே ஞாயிறு திங்கள் 2 நாள் பெரும் இஜ்திமா, கடலூர் மாவட்டத்துடைய இஜ்திமா நடைபெறப் போகின்றது. இதனுடைய அசல் நோக்கம் என்ன? எல்லா முஸ்லிம்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை வாழ வேண்டும், எல்லா முஸ்லிம்களும் தொழுகையாளியாக ஆகிவிட வேண்டும், எல்லா முஸ்லிம்களும் மார்க்கத்தை தெரிந்தவர்களாக ஆகிவிட வேண்டும் என்ற அசல் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து, உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து 2 நாள் அவர்கள் அதற்காகவே உரிய, நான் சொன்னேன் அல்லவா, அவர்கள் வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டார்கள். தூங்கினாலும் கூட தப்லீகுடைய கவலை, பயிரில் இருந்தாலும் கூட தப்லீகுடைய கவலை, வணிக ஸ்தலத்தில் இருந்தாலும் கூட தப்லீகுடைய கவலை இருப்பதாகவும் இல்லை என்றும் இல்லை என்று சொன்னேன் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்முடைய பகுதியிலே முழு இந்தியாவிலும், ஏன் உலகத்திலும், முழு உலகத்திலும் கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ தப்லீகுடைய முறைகள் எத்தனையோ இருக்கிறது. நான் டெல்லிக்கு சென்றிருந்த போது சாரு மௌலானா சொன்னார்கள், அல்லாஹ் இந்த தப்லீகுடைய வேலையை பலவிதமான முறைகளில் வேலை வாங்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய பெரியார்கள் உண்டாக்கின்ற முறை நிறைவானது, முழுமையானது, சாதாரணமான மக்களிலிருந்து படித்த மக்கள் வரை பயன்பெறக்கூடியது. இது அல்லாமல் எத்தனையோ தப்லீக் முறை இருக்கிறது. பிரச்சாரத்தின் மூலமாக தப்லீக், மாத இதழ்களின் மூலமாக தப்லீக், எழுத்தின் மூலமாக தப்லீக், ஊடகங்களின் மூலமாக தப்லீக், மனிதர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக தப்லீக். ஆனால் தப்லீக், ஆமா கார்கூன்களே, எந்த தப்லீகையும் மற்றவருடைய எந்த சேவையையும் குறையாக கண்டுவிடாதீர்கள். நாங்கள் தான் முறையாக செயல்படுகிறோம், எங்களுடைய தப்லீக் தான் சரி, மற்றவர்கள் செய்யக்கூடிய எதுவும் சரியில்லை என்று நினைத்து விடாதீர்கள் என்று ரொம்ப அழகாக ஆணித்தரமாக கூறினார்கள்.
ஆக இருந்தாலும் கூட எல்லா விதமான அந்த தப்லீகுடைய அந்த முறையை விட சிறந்தது, உயர்ந்தது, உன்னதமானது, பரவலாக பயன்தரக்கூடியது நம்முடைய மார்க்க பெரியார்கள் அங்கீகரித்த இந்த தப்லீக் முறை என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாட்டு இருக்கும் காரணமில்லை. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தாங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய லால் சாந்தோ நம்முடைய ஈதுகா அதனுடைய பந்தலை 50,000 சதுர அடிக்கு அங்கே பந்தல்கள் போடப்பட்டிருக்கின்றன. சுமார் ஒரு 15,000 பேர் வருவதை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நிச்சயமாக வருவார்கள். இவ்வளவு பெரிய கூட்டம் எதற்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹுடைய ரசூலுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த உலகத்துடைய பொருளை பார்த்து பார்த்து அதிலே ஆர்வம் கொண்டு சில நேரங்களில் நம்மை அறியாமல் அல்லாஹை மறந்து விடுகிறோமே, அந்த சில நேரங்களிலும் அல்லாஹை மறந்து விடாமல் அல்லாஹுடைய ஞாபகத்துடன் வாழ்வதற்காக மறு உலகத்திற்கு உண்டான தேவையை நாம் இந்த உலகத்திலேயே கட்டி சாதமாக தயார் செய்வதற்கு உண்டான முயற்சியாக. ஆகவே நாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த தப்லீகுடைய இஜ்திமாவில் நம்முடைய சொந்த அலுவல்கள் அத்தனையையும் ஒத்தி வைத்துவிட்டு, சொந்த அலுவல்கள் எதற்கும் செல்லாமல், பயிருக்கு செல்லாமல், வணிகங்களுக்கு செல்லாமல், இந்த 2 நாளும் ஞாயிறு காலையில் இருந்து திங்கள் இரவு வரை அங்கேயே இருந்து ஏதோ வேடிக்கை பார்க்க வருபவர்கள் போல் வந்து வந்து எட்டி பார்த்துவிட்டு செல்லாமல் அதில் முழு முயற்சியாக ஈடுபட்டு இந்த தப்லீகிலே எல்லோரும் உள்ளால் புகுந்து வேலை செய்தால் என்றால் முழு உலகமும் நல்ல முஸ்லிம்களாக 100க்கு 100 உண்மையான முஸ்லிம்களாக மாறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் இந்த தப்லீக் இஜ்திமாவை நம்முடைய ஊரில் நடைபெறுகின்ற இதை போன்று நம்முடைய நாட்டில் எங்கு நடைபெற்றாலும் அந்த தப்லீக் இஜ்திமாவை அல்லாஹ் கபூல் செய்து அதிலிருந்து முழு உலகிற்கும் நல்ல பயனை, நல்ல ஃபாயிதாவை அல்லாஹ் தருவானா என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.